வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். குரு பயிற்சி அப்படின்றது எப்போ ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே மாதம் 14 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதாவது விசுவவசு வருடத்தில் சித்திரை 31 அன்னைக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். அப்போ இந்த மே மாதம் 2025 மே மாதம் 14 2026 ஜூன் மாதம் 1 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் மிதுன ராசிக்கு போய் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல குரு பகவான் யார்? திசை இருப்பில் பார்த்தீங்கன்னா 16 வருஷம் இருப்பு கொண்டவர் தான் இந்த குரு பகவான். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு குரு பகவான் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார். மஞ்சள் நிறம் கொண்டவர் தான் குரு பகவான். குரு பகவானுக்கு அதாவது உகந்த நாள் வியாழக்கிழமை. தட்சிணாமூர்த்தியுடைய அனுகிரகம் பெற்றவர் தான் இந்த குரு பகவான். அதேமாதிரி போக வேண்டிய ஆலயம் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் எப்பயுமே. இப்போ சனி பகவான் நம்ம என்ன சொல்கிறோம், இருக்கிற இடத்துக்கு 7.5 கூட்டி போடுவார். அப்போ இருக்கிற இடத்துக்கு 7.5 போது சிரமத்தை கொடுத்துருவார். பார்க்குற வீட்டுக்கு தான் பலன் கொடுப்பார். சனி பார்வை 3, 7, 10. அதே மாதிரி குரு பார்வை 7, அதாவது குரு பார்வை 5, 7, 9. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பார்வை 3, 7, 11. இப்படியாப்பட்ட ஒரு பார்வைன்றதை பார்க்கும்போது உங்களுக்கு குரு பார்வை அப்படின்றது 5, 7, 9 3 இடத்த பார்க்குறாரு இல்லையா? அப்போ ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமா துலா ராசியும், 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசியும், 9ஆம் இடமா உங்கள் கும்பராசி தான் பார்க்குறாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் நம்ம சொல்கிறோம். ஆனால் குரு பார்வை 9ஆம் இடமா கும்பராசி மேலே தான் படுது. இதனால் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு நேரம். கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜென்மச்சனியில் 2.5 வருஷ காலமாக போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ அதிர்ஷ்டம் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா திருப்பங்கள் உண்டாகும். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 2025 மே மாதம் 14 2026 ஜூன் மாதம் 1 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும் நேரம். இந்த காலகட்டம் ஒரு வருஷம் 17 நாள் முடிகிறதுக்குள்ளார கும்பராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி பாத சனி இருக்கிறதுனால கஷ்டம் சொல்லுவாங்க. ஜென்மச்சனியோட கிட்டத்தட்ட 70% பிரச்சனை உங்களுக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆகி போச்சு. இன்னொரு 30% தான். அப்போ உங்களுக்கு சனி பயிற்சி கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஜென்மச்சனியிலிருந்து இப்போ பாத சனிக்கு வந்துட்டீங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு 70% பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இன்னொரு 30% தான். சனி பகவானுக்கு மட்டும் நம்ம தனியாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வந்தாவே போதுமானது இல்லையா? நவகிரகத்தை சுற்றுங்க, எள் தீபம் போடுங்க, அதாவது காக்கக்குருவிகளுக்கு தானம் பண்ணுங்க. சனிக்கிழமை எள்ளும் சோறு பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. சனியுடைய தாக்கம் அந்த 30% உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அதனால் சனி பற்றி பேசணும்னா ஜென்மச்சனிக்கு இந்த பாத சனி எவ்வளோ பரவாயில்ல. சரிங்களா? அடுத்தது இந்த குரு உங்களுக்கு 9ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறதுனால, 9ஆம் இடம்னா அதாவது தந்தையுடைய இடம். இன்றைக்கி பிதுருஸ்தானம், அதே மாதிரி பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்றது வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த குரு உங்களை பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால் ரொம்ப மனச்சு உளைச்சல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பங்காளிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்லது. பூர்வீகத்தில் எந்த பாவ சாபங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடும். 9ஆம் இடம் அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். 9ஆம் இடமா பார்க்குறதுனால குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா?
அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு பகவான் இந்த பயிற்சி 80% வளர்ச்சிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு சனி பகவான் நல்லா இல்லை, முழுக்க ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை, அது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் உங்கள் ராசிக்கு தான் வரார், ஜென்ம ராகுவாக வரார். ஜென்ம ராகுவாக வந்து உக்காந்துட்டாருன்னா இன்னும் 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் குரு பயிற்சி நல்லா இல்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சனி பயிற்சி ஜென்மச்சனி போனது பாதிக்கு பிரச்சனை தீர்ந்த மாதிரி. ஆனால் ராகேது பயிற்சி சுத்தமாகவே நல்லா இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு தான் ராகு வராரு, காலச்சுத்தனை பாம்பு மாதிரி உங்களை சுற்றிக்கிட்டே இருப்பார். அதனால் காலாஸ்திரி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஏன்னா காலாஸ்திரி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த காலச்சுத்தன பாம்பு மாதிரி உங்கள் ராசிக்கு வந்த அந்த ராகு உங்களுக்கு பெருசாக ஒரு விரயத்தை கொடுக்காத அளவுக்கு நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் காலாஸ்திரி தான் போயிட்டு வரணும். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசி பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். அது இடம் வாங்குறதா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், அதே மாதிரி இடம் கிரையம் பண்ணுறதா இருக்கலாம், கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம். அசையாத சொத்துக்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். கணவனும் மனைவியை உட்காந்து பேசி முடிவெடுத்து ஒரு காரியம் பண்ணலாம்னு பண்ண முடியாமல் காலதாமதமானவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா சுபவிரயம் பண்ணுங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நேரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பங்கள் உண்டாகும் அப்படின்னு சொன்னேன். உங்கள் வேலை வாய்ப்பு பறிபோன இடத்துல வேலை வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா கட்டன்றது 10 குழந்தைங்க ஒரு ரேஸில் போயிட்டுருக்குறாங்கன்னா அந்த 10 பேரும் ஜெயிக்க போகிறதில்ல, ஒத்த குழந்தை தான் ஜெயிக்கும் இல்லைங்களா? அந்த ஒத்த குழந்தை அது நீங்களாக இருக்கலாம். ஜெயிக்கிற காலத்துக்கு வந்துட்டிங்க. ஒரு விமானம் போயிட்டுருக்குது அப்படின்னா பாதை இருக்கிற வரைக்கும் தானே அது போகுது. அதுக்கு மேலே பாதை இல்லைன்னா அது பயணம் முடிஞ்சு போச்சு, அது நம்ம பயப்படக்கூடாது. அது பாதை முடிஞ்சதுனால தான் பறக்க தொடங்கினது, அது ஜெயிச்சது. அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே ஜெயிக்க போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு குரு பார்வைப்பட்டுருச்சு, கோடி புண்ணியம். சரிங்களா? சுப வேறையும் பண்ணுங்க. கையில் காசு இல்லையா, கடன் உடனப்பட்டாவது ஒரு லோன் எடுத்தாவது இல்லைன்றது, அதாவது ஒரு பொருள் வாங்காத இடத்துல வாங்கி வைக்காத பொருள் வச்சியாவது சுப வேறையும் பண்ணிட்டீங்கன்னா கடன் ஆனாலும் அந்த சொத்து உங்களுக்கு மிச்சம். அப்படி கடன் பட்டு ஏங்க செய்யணும், தேவையில்லை, அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பணம் வீண் விரயத்தில் போயிடும். சனி போகும்போது ஒரு கெட்டதை கொடுத்துட்டு போயிடுச்சுடா அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் மட்டும் சொல்லணும்னா மண்ணை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் குரு பயிற்சி காலம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான். லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு தான். அந்த குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்து உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி வாழ போகிறீங்க. நினச்ச மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்காக வேண்டி கண்டிப்பாக மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க. நான் மற்றவங்களுக்காக வேண்டியது இது வரைக்கும் நீங்கள் வேலை செய்துட்டு இருந்தீங்க, உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வரக்கூடிய பார்வை உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு இப்போ 4 இருந்த குரு 5க்கு போகிறதுனால திருமண குருவும் வந்துட்டார். ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை வேணும் இல்லை? 2, 5, 7, 9, 11. இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற குரு 5க்கு போயிட்டார். அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு குரு பார்வை வந்துருச்சு. அப்போ திருமணம் வரன்னு பார்த்துட்ருக்கீங்களா? நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆகும். அதுக்கு தான் முன்னே சொன்னேன், சுப வேறையும் பண்ண சொன்னேன். கல்யாணன்றது கூட ஒரு சுப வேறையும் தான். கடனானாலும் வாழ்க்கை மிச்சம் இல்லையா? சுப வேறையும் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 பிரச்சனை, ஜென்ம ராகு வரதுனால காலாஸ்திரி போங்க, 7.5 சனி பாதச்சனியாக இருக்கிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இந்த 2 காலகட்டத்தில் இந்த குரு உங்கள் ராசிக்கு வந்து பார்வை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அப்டேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கங்களை நான் சொல்கிறேன். இல்லை அதை தவிர உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க, பார்த்து தரேன். இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ கேள்விகள் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு மனிதனுக்கு சுய ஜாதகம் தான் நல்லா இருக்கணும்.
அந்த சுய ஜாதகன்றது சரியான முறையில் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது போல் காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது சொல்ல வர மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.